விஜயாவுக்கு சரியான ஒரு செருப்படி குடுக்கணும்னா, அது நம்ம ஸ்ருதியால மட்டும் தான் முடியும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை அப்பா கூட விஜயா கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா ஸ்ருதி அப்படி கிடையாது. தப்புனா தப்பு அப்படின்னு கரெக்ட்டா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சொல்லிருவாங்க. ஸோ அந்த விஷயத்துல ஸ்ருதி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம வந்து ப்ரோமோ கண்டிப்பா பார்த்திருப்போம். அதுல வந்து மீனா ஏமாந்துட்டு நிக்கிறாங்க. அதாவது 25,000 குடுத்துட்டு 2,50,000 குடுத்த மாதிரி கணக்கு காட்டிட்டாங்க. பட் இப்ப என்ன அப்டின்னா, அந்த பத்திரம் வந்து போலியானது அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கணும். அதுக்கு ஸ்ருதி தான் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்ருதி, சீதா, மீனா 3 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையிலருந்து வெளில வரதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா முத்து வந்து இல்ல. ஏற்கனவே நமக்கு தெரியும். அவர் வந்துட்டு ஒரு 7 டேஸ் வந்து அவருக்கு சவாரி வந்திருக்குது. ஒரு 7 நாளுக்கு வந்து சவாரி வந்திருக்கிறதுனால, அவர் வந்து இந்த மாரி இக்கட்டான சூழ்நிலையில அவர்லாம் இருக்க மாட்டாரு. ஓகே. அவர் போயிட்டாரு. இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, ஸ்ருதி வந்துட்டு சிந்தாமணி கிட்ட பேசி போட்டு வாங்குனோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் வந்து வெளில வந்துரும். ஏன்னா, இந்த விஷயத்துல கண்டிப்பா சிந்தாமணி தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வீணா சொல்றாங்க. எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஆனா, வாங்குனவங்க எல்லாருக்குமே பணத்த குடுக்கணும். 1 வாரம் அவங்க கிட்ட டைம் கேட்டிருக்கேன். ஏற்கனவே வந்து இந்த மாதிரி நடந்ததில்ல அப்படின்றதுனால, என் மேல உள்ள நம்பிக்கையில அவங்க சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1 வாரத்துக்குள்ள நம்ம அந்த பணத்த எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கி ஆகணும். இது சிந்தாமணி வேல தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா, இந்த விஷயம் என் மாமியாருக்கு தெரியாம இருக்காது. கண்டிப்பா என் மாமியாரும் சேர்ந்து தான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா, எனக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, என்னைய வேலைய பார்க்க விடாம ஏதாவது தடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா, எதுவுமே தடுக்காம, "போறியா? போய் நல்லபடியா பண்ணிட்டு வா" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசினாங்க. அப்பயே எனக்கு நான் வந்து சந்தேகப்பட்டுருந்துருக்கணும். ஆனா, இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்ல. கண்டிப்பா எங்க மாமியாரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீனா சொல்றாங்க. "நீ சொல்றது கரெக்ட்டு மீனா" அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. நானே ஆன்டி முகத்துல கவனிச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இதுல ஆன்டிக்கு மட்டும் சம்மதம் இருந்துச்சுன்னா, நான் அவங்கள சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஸ்ருதி பண்றது? ஏழை வீட்டு பொண்ணு இல்லையா? அவங்களுக்கு பிடிக்க வேற இல்ல. இவங்களும் இப்படி பண்ணுவாங்க நான் கனவுல நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. சொந்த மருமகளுக்கு கூட இப்படி துரோகம் பண்றாங்க. யாரோ ஒருத்தவங்க பேச்ச கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும்போது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுறாங்க. சரி விடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த மண்டபத்துல. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க அந்த மண்டபத்துல வந்து நாங்க டெக்கரேஷன் பண்ணதுக்கு வந்து நாங்க அந்த செலவ எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மண்டபம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா அந்த டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் நான் தான் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்லிடுறாங்க. இப்போ இல்ல அங்க மீனா தானே டெக்கரேஷன் பண்றாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆமா அந்த பொண்ணு என்கிட்ட தான் வேலை பார்க்குதும்மா. அது சரியா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேங்குது பார்த்துக்கோங்க. அதனால வந்து இப்போ இந்த மாடல்ல நான் பண்ணதுதாம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே உங்களுக்கு வந்து நான் அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணி குடுத்துறவா? ரூ. 2,50,000 குடுத்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்து பணத்த வாங்கிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்ல சிந்தாமணியும் வராங்க. அங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஸ்ருதிய வந்து பார்த்தது கிடையாது இல்லையா? அதனால ஸ்ருதி போயிட்டு ஆக்ட் பண்றாங்க. 2,80,000 குடுத்த மாதிரி அதில வந்து எழுதிர்றாங்க. ஆக்சுவலா வந்து ரூ. 25,000 நீங்க இப்ப அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரின்ட்டு ரூ. 25,000 அட்வான்ஸ் வாங்குற மாரி அவங்க எழுதிட்டு, அதுலயும் அந்த சிந்தாமணி பொண்ணு வந்து சைன் வாங்கிறது. ஸோ இவங்க வந்து எப்படி ஏமாத்துனாங்களோ, அதே மாதிரியே வந்து ஸ்ருதியும் பிளான் பண்ணி சிந்தாமணி கிட்ட இருந்து 2,00,000 வந்து வாங்கிர்றாங்க. இப்படித்தான் வந்து ஸ்ருதி வந்து மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த பணத்த வந்து ரெடி பண்ணி வாங்க போறாங்க. ஆக்சுவலா வந்து இதுல விஜயா தான் சம்மந்தப்பட்டுருக்காங்க அப்படின்ற விஷயம் எப்படி தெரிய வருது அப்படின்னா, வீட்டுக்கு போயிட்டு அண்ணாமலை அப்பா கிட்ட ஸ்ருதி சொல்றாங்க. ஆன்டி இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. யாரோ ஒருத்தவங்களுக்காக மீனாவுக்கு ரூ. 2,00,000 நஷ்டத்த ஏற்படுத்தியிருக்காங்க. இப்ப எல்லாத்தையுமே நாங்க சரி பண்ணிட்டோம். அந்த சிந்தாமணி கிட்ட இருந்து நாங்க ரூ. 2,00,000 வாங்கிட்டோம். ஆனா ஆன்டி இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கேவலமா பேசுறாங்க. மீனா கிட்ட மரியாதையா மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. அதுக்கு இந்த பூக்காரர்ட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரூ. 2,00,000 நஷ்டமாயிருச்சு. அந்த பணத்த அப்ப நீங்க குடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதி கேட்குறாங்க. சரி தொடர்ந்து பார்ப்போம்.